ஹை கைஸ், ஐபிஎல் 2025 சூன் ஆரம்பிக்க போகிறது. ஐபிஎல் 2025 ஸ்கெடியூல் பற்றின மேஜர் அப்டேட்ஸையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ டெஃபினெட்லி இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மார்க்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரோஹித் சர்மா ரீசெண்டாக அவரோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை வந்து மே 7 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கேப்டன் யாருப்பா இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு அப்படின்னு தான் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி சுப்மன் கில் தான் இப்போ சைடில் லீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆல் ஃபார்மேட் பிளேயர்னால அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. மோஸ்ட்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து பிசிஐ இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தோனி அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னா வந்து 7:29 PM தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. லைக் ரோஹித் சர்மாவுமே அவர் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தோன்னா 7:29 PM தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹிட்மேன் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வழி விட்டுலாம் அப்படின்னு நம்மளோட கோலியுமே அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா தான் இருந்துச்சா. பட் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டீமை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால வந்து கோலி அவரோட டிசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து பிசி சொல்லியிருக்காங்களாம். ஒரு பிளேயர் எப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு வந்து தயார் ஆகிட்டாரோ அவரை வந்து அலோவ் பண்ணி அவர் ரிட்டையர்மெண்ட்டை வந்து சந்தோஷமா வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பிசி அலோவ் பண்ணணும். பிகாஸ் இன்கேஸ் இவர் இந்த சீரியஸை சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நான் தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஐடியாவில் தானே இருந்து இப்போ என்ன வற்புறுத்தி ப்ளே பண்ண வச்சுட்டு எங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதான் எவ்வளவோ பிளேயர்ஸ் டிசர்விங்கான பிளேயர்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து சான்சஸ் கிடைக்காம இருக்காங்க. சாய் சுதர்ஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸ். கண்டிப்பா அவர் வந்து கோலியை ரீப்ளேஸ் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இந்தியன் கிரிக்கெட்ல ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் பார்த்தா இப்போ விராட் கோலியை மீட் பண்ணி நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டினியூ பண்ணணும், இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்து போயிருக்காராம். அது யாரா இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கான ஸ்குவாட் பார்த்தா மே 23 அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றதா பிசிஐ இருக்காங்களா. நிறைய மக்கள் இந்தியன் சீனியர் டீம் அண்ட் இந்தியா ஏ டீம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து இந்தியன் மென்ஸ் டீம் வந்து கேப்டன் பண்ண போறாரு வரப்போற அந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கேப்டன் பண்ண போறது இந்தியா ஏ வெர்சஸ் இங்கிலாந்து ஏ டெஸ்ட் சீரிஸ்ல. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்தியா ஏ டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா ஏல பார்த்தா வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து சைடு லீட் பண்ணியிருப்பாரு. தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த ஆஸ்திரேலியா ஏ சீரிஸ்ல வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இங்கிலாந்து ஏ சீரிஸ்ல ப்ராப்ளி வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் திரும்ப சைடு லீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர மே 30 ஆரம்பிக்கிறது. இது 4-day 2-match சீரிஸ். ஓகேங்களா. பிசிஐ இந்தியா ஏக்கான ஸ்குவாட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றதா தான் இருக்கு. ஸோ ரெவ் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் இடம் பெற போறாங்க, நம்ம ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா இருக்காரா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம ஐபிஎல் 2025 ஸ்கெட்யூல் பத்தி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம 12 லீக் மேட்சஸ் அண்ட் 4 பிளே ஆஃப் கேம்ஸ் இருக்கு. அதாவது இன்னும் 16 மேட்சஸ் ஐபிஎல் 2025 பிளே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிப்போம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிபிகேஸ் அண்ட் டிசி மேட்ச் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அழகாக 1 பாயிண்ட் கொடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பிசி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நடத்துற மாதிரி, அதாவது 10.1 ஓவர்ஸ்ல நடத்துவாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து நடத்த போறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் வென்யூ அண்ட் ஜஸ்ட் 1/2 ஆஃப் த மேட்ச் வந்து பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. அதனால தான் வந்து பிபிகேஸ் டிசி மேட்சை ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க அட் a different venue of course. அண்ட் இப்போ ஐபிஎல் 2025 எப்பப்பா திரும்ப ஆரம்பிக்க போறது அப்படின்னு பார்த்தா எஸ் 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ பிளான் பண்ண மாதிரி May 15th Thursday ஆர் May 16th Friday பார்த்தோன்னா வந்து பிசிஏ ஐபிஎல் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிஏ அதுக்கான நடவடிக்கைகள் தான் இப்போ எடுத்துட்டு வராங்க. அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ், பிரான்சைசி கிட்ட பார்த்தோன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க. பிசிபி ஏன் குவிக்கா வந்து டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பிகாஸ் இண்டோ பாக் வார வந்து இப்போ சீஸ் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நோ ஃபயரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சீஸ் ஃபயர் பண்ண 3 மணி நேரத்தில் திரும்ப பாகிஸ்தான் ஆர்மி ட்ரோன்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லூசாடா நீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா இவங்க தான் வந்து இந்தியன் டிஜிஎம் கால் பண்ணி இனிமே எங்களோட ஆர்மி வந்து ஃபயரிங் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அக்செப்ட் பண்ணீங்கன்னா இப்போ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் அக்ரிமெண்டே போட்டாங்களாம். அண்ட் 5 மணியோட இனிமே வந்து ஃபயரிங்லாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரியுமே ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து சொல்லியிருப்பாரு. பட் ஜஸ்ட் 3 ஹார்ஸ்ல திரும்ப வந்து ஃபயரிங் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அதனால தான் ஐம் நாட் ஷூர் ஐபிஎல் 2025 திரும்ப May 15 அன்னைக்கு ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு. பட் லெட்ஸ் ஹோப். இசிபி பார்த்தா ஐபிஎல் 2025 இங்கிலாந்து நடத்துறதுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் பிசிஏ அதை வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ESPN கிரிக்கெட் வந்து இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 வென்யூஸ் வந்து பிசிஏ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சென்னை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர், இந்த 3 சிட்டிஸ்ல வந்து ஐபிஎல் 2025 கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹோல் இந்தியாலையுமே வந்து ஐபிஎல் 25 வந்து நடத்த போறாங்களா எக்ஸப்ட் தரம்சாலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ESPN கிரிக்கெட் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பிசிஏ பார்த்தீங்கன்னா பிரான்சைசி அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிமைண்டர் ஆஃப் த சீசன் வந்து லேட்டர் ஆஃப் த இயர்ல வந்து பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இஃப் இண்டோ பாக் வார் சிச்சுவேஷன் நார்மல்
ஆகலைனா. ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து குழப்பத்தில் தான் இருப்பீங்க. ஃபைனலாக இன் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சிச்சுவேஷன் வந்து நார்மல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசிஏ பிளான் பண்ண மாதிரியே மே 15 ஆர் மே 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீகை வந்து ஸ்டார்ட் பண்ணி மே எண்டுக்குள்ள வந்து லீகை கம்ப்ளீட் பண்ற ஒரு ஐடியா இருக்கா. பட் வார் சிச்சுவேஷன் பர்சிஸ்ட் ஆச்சுன்னா லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இயர், அதாவது செப்டம்பர்ல தான் வந்து நம்மளால ஐபிஎலோட ரிமைனிங் மேட்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவர்சீஸ் பிளேஸ்னா இன்னும் அவங்களோட டீம்ஸோட ஸ்டே பேக் பண்ணியிருக்காங்களா ஆர் இல்லை அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ்க்கு வந்து திரும்ப போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தானே கேட்டுருக்கீங்க. அதை பற்றி லேட்டர் நம்ம பேசலாம். பட் ஃபாரின் பிளேஸ் பிஎஸ்எல் விளையாடுறாங்களே இந்த சாம் பில்லிங்ஸ், டாரில் மிச்சல், குஷால் பெரேரா, டேவிட் வீஸ், டாம் கரன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்தாங்களா. அண்ட் பாகிஸ்தான்லேயே துபாய்க்கு போகிற அந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்க பாகிஸ்தான்லேயே டேக் ஆஃப் ஆகி 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோன்னா இங்கே பாகிஸ்தானோட ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அண்ட் டாரில் மிச்சலுமே நான் பாகிஸ்தானுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் டாம் கரன் சின்ன குழந்தை மாதிரி பார்த்தா அழுதுருக்காரு. ஒரு 2 to 3 people பார்த்தா அவர் ஹேண்டில் பண்ணி சமாதானப்படுத்தியிருக்காங்களாம். ஸோ ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஐபிஎலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து எல்லா திங்ஸுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு பிக் சல்யூட் வந்து நம்ம பிசிஏக்கு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆனப்போ வந்து தர்மசாலாலேருந்து திரும்ப டெல்லிக்கு வரதுக்காக வந்து ஒரு ட்ரெயினை ஆர்கனைஸ் பண்ணி எல்லா பிளேயர்ஸு, சப்போர்ட் ஸ்டாஃபு அண்ட் ப்ராட்காஸ்ட்குலாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் டு பிசிசிஐ. மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி திரும்ப கால் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஐபிஎல் திரும்ப 1 வீக்ல ரெஸ்யூம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால தான் வந்து திரும்ப கால் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிச்சுவேஷன் நார்மல் ஆகணும், அப்போ தான் வந்து ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் திரும்ப வரத்துக்கு யோசிப்பாங்க. இல்லைனா எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிப்பா, சிஎஸ்கேட நிலைமை என்ன? இப்போ நம்ம கேம்ப்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இன்னும் கேம்ப்ல தான் இருக்காங்க. பிகாஸ் அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணல யாரெல்லாம் வந்து லீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு. பட் ஆர்சிபி பார்த்தோன்னா வந்து அவங்களோட பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களோட சிட்டிஸ் அண்ட் அவங்களோட கண்ட்ரிஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் மூலியமா ட்விட்டர்ல வந்து தெரிவிச்சிருப்பாங்க. நம்ம கோலி கூட வந்து இப்போ மும்பைக்கு வந்து ரீச் ஆகியிருக்கிற மாதிரி நான் இங்கேயோ ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம சிஎஸ்கே கேம்ப்லேருந்துமே 1 by 1 இப்போ பிளேயர்ஸ் லீவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜடேஜா, ஊரில் பட்டேல் லீவ் ஆகிட்டாங்க. மோஸ்ட்லி ஐபிஎல் திரும்ப ரெஸ்யூம் ஆக போகிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக தே வில் கம் பேக் அகைன். சிஎஸ்கே ஓவர்சீஸ் பிளேஸ்லேருந்து யார் இப்போ கிளம்பிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எஸ் நம்மளோட டெவால் பிரஸ் கிளம்பிட்டார். அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுப்பாரு, ஒரு தேங்க்யூ மெசேஜ் மாதிரி டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் சென்னை டீம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைமை பார்த்தீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன். இது க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் த மெமரிஸ் வித் சென்னை வில் லாஸ்ட் த லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு தேங்க்யூ, ஒரு குட் பை மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. see you soon அப்படின்னு கடைசியாக ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்காரு. see you soon வந்து நிறைய பேர் இப்போ சீசனுக்கு வந்து எடுத்துப்பீங்க. பட் மோஸ்ட்லி அவர் 2026 மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்பவுமே சீசன் முடிகிற போது இந்த மாதிரி தேங்க்யூ ஆர் குட் பை மெசேஜ் வந்து பிளேயர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் திரும்ப பிரேவ்ஸ் வந்து ஐபிஎல் 2025 ப்ளே பண்ணுறதுக்கு வரப்போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆல் எதுக்காக பிளேயர்ஸ் எல்லாருமே லீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அவங்க வந்து பேனிக் ஆகியிருக்காங்க. எஸ் பிகாஸ் ஏர்போர்ட்ல ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா இவங்க ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பேக் பண்ணுற மாதிரி ஆகிரும் அப்படின்ற அந்த பயத்தினால தான் வந்து இப்போ எல்லா பிளேஸ்மே வந்து 1 by 1 லீவ் ஆகிட்டு இருக்காங்க. பிரான்ச்சைசிஸ் மேலே அவங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் இன்கேஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து ஷட் டவுன் ஆச்சுன்னா இட் வில் லீட் டு அ பிக்கர் ப்ராப்ளம் அப்படின்றதுனால முன்னெச்சரிக்கையாக தான் இப்போ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து லீவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஃபியூ டேஸ் நமக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ரெஸ்யூம் ஆக போகிறதா இல்லையா அப்படின்னு இன்னைக்குமே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யா கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த அன்அவைலபிலிட்டி பிரான்ச்சைசிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஸ் பை.